மக்கள் வணக்கம். இது 4+2. பொதுவா நம்ம ஒரு மகிழுந்து வாங்குறோம் அப்படின்னா 2 காரணங்களுக்காக மகிழுந்த தேர்வு செய்வோம். ஒன்னு, அந்த நிறுவனத்தின் மேல் உள்ள நம்பிக்கையினால அந்த மகிழுந்து வாங்குவோம். இல்ல ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விளம்பரம் வருது, அந்த விளம்பரத்தினால அந்த மகிழுந்து நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னா உடனே அந்த மகிழுந்தை நம்ம தேர்வு செய்வோம். அது உள்நாட்டு நிறுவனமா இருக்கலாம், இல்ல வெளிநாட்டு நிறுவனங்களோட மகிழுந்தா கூட இருக்கலாம். ஒரு மகிழுந்து வாங்குறோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் வெறும் மகிழுந்தா மட்டும் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கூடுதலான மேம்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் செய்வோம், அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நம்ம சேர்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ வரக்கூடிய எல்லா வகையான மகிழுந்துகளும் அந்த கூடுதல் தொழில்நுட்பங்கள், அந்த மேம்படுத்தப்பட்ட பல வகையான புதிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தே வந்துகிட்டு இருக்கு. அது பார்க்கும்போது அதுல சிறு சிறு மாற்றங்கள் இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த சிறு சிறு மாற்றங்களை பெருவாரியான மக்கள் கவனிக்கிறதே கிடையாது. அப்படி நம்ம வாங்கக்கூடிய மகிழுந்து அப்படின்றது நம்மளோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, ஒரு நீண்ட தூர பயணத்துக்கு ஒரு மென்மையா இருக்கா, இல்ல அந்த மகிழுந்த கையாளுறது ரொம்ப மிருதுவா இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதை விட ரொம்ப முக்கியமா நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு ஒரு சரியான ஒரு தேர்வா இந்த மகிழுந்து இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் நீங்க எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களுக்கும் மிக போதிய விழிப்புணர்வு வந்திருக்கு. உங்களோட தலையாக வேலைகளை தான் இன்றைக்கு நாங்க எடுத்திருக்கோம். அதனால எதை பத்தியும் கவலைப்படாம நிகழ்ச்சியை மட்டும் தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்க போறது 4 சக்கரங்களா இல்ல 2 சக்கரங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களும் ஆர்வமா இருக்கீங்க, நாங்களும் கலவையோட தயாரா இருக்கோம். உங்களை என்ன வாங்கணும் அப்படின்றத நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாமா? வாங்க. மாருதி சுசுகி இந்த நிறுவனம் சார்ந்த மகிழுந்து தான் இன்றைக்கு பார்க்க போறோம். அதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சென்னை அடையாள இருக்கக்கூடிய கிவ்ராஜ் அந்த ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். சரி, நிறுவனத்தோட பேர் சொல்லியாச்சு, மகிழுந்து சொல்லி கோச்சுக்கிற மாட்டீங்க. அதாங்க மாருதியில செலிரியோ. சரி, இந்த மகிழுந்தை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மகிழுந்தை அழகா உங்களுக்காக படம் பிடிச்சிருக்கோம், அதை நீங்களும் பார்த்துட்டு வந்துருங்க. அடையார் கிவ்ராஜில் இருக்கக்கூடிய பயிற்சியாளர் கூகுள் என் கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம் பல விஷயங்கள். வணக்கம் கூகுள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கேன். நிச்சயமா ஒரு நடுத்தர மக்களுக்கு ஏற்ற மாதிரி, அதுவும் எல்லா தரப்பு மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி பல வகையான மகிழுந்துகள் மாருதி சுசுகி அறிமுகப்படுத்திட்டே இருக்கு. அது ஒரு புது வகை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா மாருதி செலிரியோ. அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். கண்டிப்பா. இந்த மகிழுந்து முதல்ல எப்ப அறிமுகப்படுத்தினாங்க? இது 2014 பிப்ரவரி மாசம் ஆக்சுவலி லான்ச் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1 year and 3 months, அதாவது 15 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரம் தி டேட் ஆஃப் லான்ச் வண்டி லான்ச் பண்ணதுல இன்னைய வரைக்கும் வண்டி வெறும் சக்சஸ் தான். இதை நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்கா ஏஜிஎஸ் சொல்லுவோம், அதாவது ஆட்டோ கியர் ஷிஃப்ட் உள்ள வேரியன்ட். ஆட்டோ கியர் ஷிஃப்ட்ங்கிறது முறையா இந்தியால கொடுத்தது நம்ம மாருதி சுசுகி தான், அதுவும் இந்த கார் மூலியமா. ஸோ நம்ம பார்க்க போற செலிரியோ ஏஜிஎஸ் வண்டி விஎக்ஸி வேரியன்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வண்டியில பாத்தீங்க அப்படின்னாக்கா பேசிக்கா ஒரு முதல் தடவை கார் வாங்கினவங்க இப்போ 2வது தடவை கார் வாங்கினாக்கா இந்த சென்னை சிட்டி டிராபிக் உள்ள ஓட்டக்கூடிய கஸ்டமர்ஸ், பிளஸ் இப்போ நிறைய பாத்தீங்கன்னாக்கா லேடி டிரைவர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க வரும்போது பாத்தீங்கன்னாக்கா அவங்களால கியர் ஷிஃப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாமோன்னு நம்ம யோசிப்போம். பட் தேர் டூயிங் குட். பட் ஆனாலும் அவங்களுக்கு அந்த கஷ்டமும் கொடுக்கூடாது. வண்டி ஓட்டுறது ஒரு சந்தோஷமா இருக்கணும். வண்டி கார் ஓட்டுறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை மாற்றணும். வண்டி ஓட்டுறது கார் ஓட்டுறதும் ஈஸி அப்படின்னு சொல்றதுக்காக கொண்டு வந்து இந்த ஈஸி டிரைவ் டெக்னாலஜியும் சொல்லி கொண்டு வந்து இந்த ஏஜிஎஸ் ஆக்சுவலி. சரி, நிச்சயமா பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னீங்க. இன்னும் இதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களாம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. நிச்சயமா ஒரு வாடிக்கையாளருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வகையில நீங்க இந்த மகிழுந்து விளக்கம் கொடுப்பீங்க. ஆமா, அதை பத்தி பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். வண்டியோட ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீன் தான் அதோட ஹைலைட். நல்ல ஒரு அகலமான ஒரு ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீன். அதனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி நைட் டைமில் போகும்போது முன்னாடி போகிற வண்டியும் சைடில் வர வண்டியும் நல்லா உங்களுக்கு தெரியும். அதுக்கான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீன் இது ஆக்சுவலாக லேமினேட்டட் விண்ட்ஸ்கிரீன் சொல்லுவோம். சப்போஸ் ஹைவேஸில் போகும்போது ஒரு சின்ன கல் பட்டு ஃப்ரண்ட் கண்ணாடி உடஞ்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கல் பட்டாலும் கண்ணாடி சுக்குசுக்காக உடையாது, தவிர்த்து அந்த அடிப்பட்ட இடம் மட்டும் ஒரு சின்ன ஓட்டையாகும். அடுத்த வண்டி ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டியோட ஃப்ரண்ட் பானட் டிசைன் தான். இது பார்த்தீங்கன்னாக்கா க்ரீஸ் லைன்ஸ் சொல்லுவோம். க்ரீஸ் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வண்டியோட நல்ல ஒரு போல்டான லுக் ஒன்று கொடுக்க ட்ரை பண்ணும். வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி ரொம்ப சின்ன வண்டி, ஆனால் தூரக்கெல்லாம் பார்த்து வண்டி நல்ல பெரிய வண்டி ஒரு போல்டாக இருக்க மாதிரி ஆக்சுவலி ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும். ப்ளஸ் இந்த வண்டியோட இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்ஸ், நல்ல ஒரு லார்ஜ் ஹெட்லாம்ப்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே அந்த குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட லுக் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, இன்னொரு ப்ரீமியம் ஃபினிஷ் கொடுக்கறதுக்காக இந்த குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃப்ரண்ட் கிரில்ல மாருதி சுசுகியோட பேட்ஜிங் நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அது எவ்வளோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாருதி வண்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ப்ளஸ் பம்பரோட டிசைன்ஸ் அண்ட் ஃபாக் லேம்போட
பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபாக் லேம்ப் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நைட் டைம்ல இல்லை பனி காலத்துலேயும் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டது அந்த ஃபாக் லேம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்வ் அண்ட் கர்வ் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது CICO அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வண்டியோட ஏரோடைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள வர மாதிரி இருக்கும், அதே மாதிரி வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட டிசைன் வந்து கேரக்டரிஸ்டிக் லைன்ஸ் நீங்கள் சைடில் பார்க்கவும் உங்களுக்கு தெரியும். வண்டியோட பாடி ஃபுல்லாக அந்த கேரக்டர் லைன்ஸ் ஓடிக்கும். ஸோ அதுதான் இந்த வண்டியோட சக்ஸஸ் சொல்லலாம். சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? வண்டியோட இன்டீரியர் பார்க்கணும் வாங்க. நிச்சயமா பார்க்கும்போது நீங்க சொன்னீங்க அந்த முப்புறம் பார்க்கும்போது ரொம்ப அதோட அகலமா தெரியும். சாலையும் சரி எல்லாமே சரி. கண்டிப்பா பார்க்கும்போது ஒரு அனுபவம் தான் இருக்கு. அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக். ஆமா சார், ஆட்டோ கியர் ஷிஃப்ட் தானியங்க. அது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வண்டியோட முக்கியமான ஒரு அம்சம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது வந்து செல்லுலர் VXC வேரியன்ட் சார், மிடில் வேரியன்ட் சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட ஆட்டோ கியர் ஷிஃப்ட் வந்து ஆக்ட் பண்ணிருக்கும். மேனுவலா கியர் மாற்ற வேண்டாம். டிரைவுங்கிற மூட்ல நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னாலே வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா கியர் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். அதுல ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த வண்டியோட மைலேஜ் தான். பேசிக்காக வந்து ஆட்டோமேட்டிக் வண்டி அப்படின்னாலே மைலேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத கஸ்டமரோட ஃபீட்பேக் இருக்கும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டியோட மேனுவல் டிரான்ஸ்மிஷனாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் மைலேஜ் ஒன்று தான் 23.1 km/h. VXI வேரியன்ட்டு 4 டோர் பவர் விண்டோ வந்துடும். இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வண்டியோட டியூல் டோன் டேஷ்போர்டு சொல்லுவோம். அதாவது மேலே பிளாக் உள்ள வந்து கிரீஸி ஒரு மாதிரி கிரே. இது நம்ம ஏன் கொடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா வண்டியிலையும், அதாவது இதோட காம்படிட்டரான வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேஷ்போர்டு வந்து பேசிக்காக பீச் கலரில் இருக்கும். பீச் கலரில் இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப வெளிச்சத்தில் வெயிலில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா டேஷ்போர்டில் ஏதாவது வெயில் அடிச்சது அப்படின்னாக்கா இந்த பீச்சோட கலர் வந்து அப்படியே உங்கள் ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீன் விழும். ஸோ அப்போ ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு கூடியது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை எடுக்கிறதுக்காக நம்ம வந்து பிளாக் கலர் டேஷ்போர்ட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டியோட ஸ்பேஸ் உள்ள நல்ல ஹைட் இருக்கும், நல்ல லெக் ரூம் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வண்டி உள்ள நீங்கள் உட்காரும்போது டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டிரைவிங் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வில் பி சேஃப் அண்ட் குட் ஆல் தி டைம்.